சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்போ சுவிட்ச் ஆஃப் தான் வருது. இப்போ நம்ம என்ன பண்றது யமுனா? காலையில அவ்வளோ நம்பிக்கையா நம்ம கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொன்னாரு. இப்போ எங்க போனாருன்னே தெரியலையே. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. காலையில சொன்னவரு இப்ப வராததுக்கு காரணம் என்ன? சரி வா மலர், அந்த செக்யூரிட்டியை நம்பி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கடைசி நேரத்துல காலை வாரிட்டாரு. சரி வா. மலர் உட்காரு. போயிட்டாங்க. அப்பாடா. ஏன்னா இப்படி பண்ணீங்க? எங்களை பார்த்து எதுக்கு நான் இப்படி பயந்து பயந்து ஒளியறீங்க? உங்களை தாங்க கேக்குறோம். இன்னைக்கு டியூட்டிக்கு வருவீங்க, எல்லா உண்மையும் சொல்லுவீங்கன்னு நாங்க எல்லாரும் உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். நீங்க என்னடானா எங்க கண்ணிலேயே பட்டுடக்கூடாதுன்னு பயந்து ஓடி ஒளியறீங்க. இப்படி பயந்து ஓடுற நீங்க காலையில எதுக்காக அவ்வளோ நம்பிக்கையா வந்து எல்லா உண்மையையும் சொல்றேன்னு வாக்கு கொடுத்தீங்க? அண்ணா ஏதாவது பேசுங்க அண்ணா. நீங்க சொல்ற உண்மையை வச்சுதான் என் புருஷனை காப்பாத்த போறோம்னு நான் நம்பிட்டு இருந்தேன். நான் என் சூழ்நிலைய சொல்லியும் இப்படி நம்ப வச்சு ஏமாத்துறீங்களே என்ன? உங்களுக்கே இது நல்லா இருக்கா அண்ணா? மா, உங்களை ஏமாத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லம்மா. உங்க சூழ்நிலை எனக்கு புரியுதுமா. ஆனா என் சூழ்நிலை சரியில்லைம்மா. அதனாலதான் உங்களை பார்க்க வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மலருக்கு இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையை விட உங்களுக்கு அப்படி என்ன சூழ்நிலை? மா, உங்களுக்கு தெரியாதது இல்லம்மா. காலையில நீங்க வந்து உதவி பண்ணுங்கன்னு கேட்கும்போது என் பொண்டாட்டி எவ்வளவு கோவப்பட்டு சண்டை போட்டான்னு நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. இப்பவும் அதுதான் என்னோட பிரச்சனை. காலையில உங்க 2 பேருக்கிட்டையும் நான் டியூட்டிக்கு வரும்போது எல்லா உண்மையும் சொல்லி உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னத என் பொண்டாட்டி பார்த்துட்டாமா. குடும்ப சூழ்நிலைய சொல்லியும் நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னத நீங்க போனதுல இருந்து வீட்டுல ஒரே சண்டைமா. அவளோட பயமும் ஒன்னும் தப்பு இல்லையம்மா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுனா என் குடும்பமே ரோட்டுக்கு வந்துருமா. என்ன விட்டா அவளுக்கு வேற நாதி இல்லம்மா. 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்னால ரிஸ்க் எடுக்க முடியாதுமா. அதனால என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியும், ஆனா என் குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியமா. அண்ணா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். உதவி பண்ண வந்தவங்கள பிரச்சனையில மாட்டி விடுற அளவுக்கு நாங்க மோசமானவங்க இல்லைன்னு. இதனால உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா நான் உங்களை உதவி பண்ண சொல்லி இப்படி வந்து கேட்டுட்டு எல்லாம் இருக்க மாட்டேன்னு. நீங்க நடந்த உண்மை என்னன்னு மட்டும் சொல்லிட்டா போதும். அதை வச்சு நான் என் அர்ஜுனை காப்பாத்துறதுக்கான வழியை யோசிச்சுப்பேன். மத்தபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு. நான் அப்படி பிரச்சனை எல்லாம் வர விடவே மாட்டேன். ப்ளீஸ்ண்ண கொஞ்சம் சொல்லுங்கண்ண. இல்லம்மா, என் சூழ்நிலை கொஞ்சம் என்னம்மா என் கால்ல போய் விழுந்துகிட்டு ஏங்க இவ்ளோ தூரம் கெஞ்சுறால, உங்க மனசு இறங்கலையா? நாங்க தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றோம்ல. தைரியமா என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். ப்ளீஸ்ண்ண. உங்களுக்கு 2 பொண்ணு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இப்படிதான் நீங்க யோசிப்பீங்களா? என் பையன் சந்தோஷ் எனக்கு புரிய வைக்கும் போதுதான் நானே உணர்ந்தேம்மா.
அதனாலதான் சந்தோஷ் அனுப்பி பார்வதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வாடான்னு சொன்னேன். ஆனா பார்வதி வரல. இல்ல வரக்கூடாதுன்னுலாம் இல்ல அத்தை. இப்போ நான் பிரச்சனையில இருக்கிறதுனால என்ன தனியா விட்டுட்டு வர வேண்டான்னு என் கூடவே இருக்கா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. புரியுதுமா. பார்வதி கஷ்டத்துல இருக்கும்போது நீ அவ கூட இருந்திருக்க. அப்போ நீ கஷ்டத்துல இருக்கும்போது பார்வதி உன்னை எப்படி தனியா விட்டுட்டு வர முடியும்? அதான் உன் கூட இருந்திருக்கா. எப்படியோ உன் பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா சரியாகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத. பார்வதி கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுமா. என் மருமக எப்ப வீட்டுக்கு வருவாங்கிற நாளைத்தான் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். பார்வதியை பிரிஞ்சு என் மகன் சந்தோஷ் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காமா. ஒரு பெத்தவளா இருந்து புள்ள கஷ்டப்படுறதுக்கு நானே காரணமாயிட்டேன். ஆனா இனிமே நான் அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுமா. என் புள்ளையும் மருமகளையும் 2 பேரையும் ஒன்னா சேர்த்து இந்த வீட்ல நான் அவங்கள சந்தோஷமா வாழ வைக்கணும். அதுதாம்மா என்னோட ஆசை. இதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்க கூடாது. சுசீலா, நடந்து முடிஞ்சதை எதுக்கு பேசிட்டு இருக்க? விடுமா. மலர், நாளைக்கு சந்தோஷ் கண்டிப்பா வந்துருவான். வந்த உடனே உன்னை வந்து பார்க்க சொல்றேன். சரிங்க மாமா. அப்ப நான் போயிட்டு வரேன். சரிம்மா. வர அத்தை. பத்திரமா போயிட்டு வாமா. மலர், என்னாச்சு? உங்க மாமா கிட்ட பேசுனியா? அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? இல்ல யமுனா, அவர் இப்போ ஊர்ல இல்லையா, நாளைக்கு தான் வருவாராம். ஓ அப்படியா? சரி, வீட்ல தானே இல்ல. பேசாம அவருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி கேளு. என்ன மலர் யோசிக்கிற? கால் பண்ணு. அவரு நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு யமுனா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி, இப்போதைக்கு வேற வழி இல்ல. நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி வா மலர், அவர் ஊர்ல இருந்து வந்ததும் இத பத்தி பேசிக்கலாம். மலர், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஏய், எதுக்காக இப்படி கண் கலங்குற? இன்னைக்கு இல்லனா என்ன, நாளைக்கு பார்த்து பேசிக்கலாம். அதுக்காக ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? கவலைப்படாத மலர். இல்ல யமுனா, நான் அத நினைச்சு கவலைப்படல. வேற என்னது? என் அக்காவை நினைச்சுதான் கவலைப்படுறேன். இத்தனை நாளா என் அக்காவை இந்த வீட்டு மருமகளா எப்போ ஏத்துப்பாங்க, அவ எப்போ சந்தோஷ் மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறான்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அப்படி இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு அவங்களாவே என் அக்காவை புரிஞ்சுக்கிட்டு என் அக்காவும் மாமாவும் ஒன்னு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறதா சொல்றாங்க. ஆனா சூழ்நிலைய பாத்தியா? அவங்கள பிரிக்கணும்னு நினைச்சவங்க சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டனா அவங்க பெரிய காரணம் ஆயிடுவேணும்னு பயமா இருக்கு. ஏய், நீயா எதுக்கு அப்படியெல்லாம் யோசிச்சு பயந்துகிட்டு இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது மலர். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். முதல்ல உங்க மாமா வரட்டும். அவர்கிட்ட விசாரிச்சாதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் இத பத்தி எல்லாம் யோசிச்சுக்கலாம். இப்பவே எதுக்கு அப்படித்தான் நடக்கும்னு நினைச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற? ஃப்ரீயா விடு. எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். நான் உன் கூட இருக்கேன்ல, இது எதுவுமே நடக்காது. சொல்றது புரியுதா?
சூழ்நிலையில நான் யாருக்காகடா யோசிப்பேன்? ஒரு பக்கம் அர்ஜுனை காப்பாத்த நினைச்சா அது சந்தோஷ் மாமாவுக்கு நான் கொடுக்கிற தண்டனை ஆயிடும். சந்தோஷ் மாமாவை காப்பாத்துறதுக்காக அர்ஜுனையும் என்னால தண்டனை அனுபவிக்க வைக்க முடியாது. இப்போ யார பத்தி யோசிக்கிறதுனே தெரியாம என்ன பண்றதுன்னு புரியாம உள்ளுக்குள்ள செத்துக்கிட்டு இருக்கேன்டா. மலரு, நீ சொல்றத கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்கு மலரு. இதெல்லாம் நடந்ததுன்னா என்ன ஆகும்னு யோசிக்க கூட முடியல. இப்ப என்ன மலர் பண்றது? தெரியலடா. ஆனா அத்தை கிட்ட சொன்ன மாதிரி அந்த நிக்கிதாவை கொன்ன உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு தீர்வு தாண்டா இருக்கு. அப்போதான் நம்ம அர்ஜுனையும் சந்தோஷ் மாமாவையும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த முடியும். அது வரைக்கும் இப்போ நான் சொன்ன விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்டா. இக்காரணத்து கொண்டும் இந்த விஷயம் பார்வதி அக்காக்கும் மத்த யாருக்குமே தெரியவே கூடாது. புரியுதா? சரி மலரு. என்னங்க காஃபி குடுமா. என்னங்க காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வாங்க. வீட்ல காய்கறி எல்லாம் தீந்து போச்சு. அப்படியாம்மா? சொல்லுமா, என்னென்ன வேணும்னு எழுதி கொடு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஆ. சந்தோஷ் வாப்பா வா. பாப்பா சந்தோஷ். மா, நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணதுல ரொம்ப தலைவலியா இருக்குமா. ஒரு காஃபி போட்டு கொடுமா. இப்படி உட்காருப்பா, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்ன சந்தோஷ், போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுப்பா. இந்த மீட்டிங்க்கு அப்புறம் என் பிசினஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆயிடும்பா. இதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு நல்லபடியா தான் நடக்கும். சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்கப்பா. நேத்து மலர் வந்திருந்தாப்பா. மலரா? ஏன்பா, என்ன விஷயம்? அது உனக்கு தெரிஞ்ச வக்கீல பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருந்தாப்பா. அது என்ன, நீ போன் பண்ணி பேசினேன். ஆமாப்பா, அர்ஜுனை வெளியே கொண்டு வரதுக்காக பேசியிருந்தேன். சரி இருங்க, போன் பண்ணி பேசிடுறேன். என்னம்மா, ஏதோ போலீஸ் ஜீப் வர சத்தம் கேக்குது? அட, வெளியில எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க. இது ஒரு கேள்வியா? இந்தப்பா சந்தோஷ் காஃபி கொடுங்க. சூடு. பத்ரம். சார் சார் ஐயோ சந்தோஷ் என்ன சந்தோஷ் சார் இது? என்ன சார் பண்ற கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணிட்டு சாவகாசமா வீட்ல உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கியா? சார் விடுங்க சார். நான் என்ன சார் பண்ணேன்? என்னதுக்கு சார் கூட்டு போறீங்க? என்ன சந்தோஷ் இதெல்லாம்? சார், என் பையன் என்ன சார் தப்பு பண்ணா? எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? பின்ன இவன் பண்ண வேலைக்கு இவனுக்கு என்ன மான மரியாதை பண்றதுக்காக கூட்டிட்டு போவாங்க? ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்ட தான் கூட்டிட்டு போறோம். சார், முதல்ல சட்டையில இருந்து கையெடுங்க சார். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? சார், நீங்க பாட்டுக்கு வந்து அத்துமீறி அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? ஸ்டேஷனுக்கு கூட்டு போற அளவுக்கு என் புள்ள அப்படி என்ன குலக்குத்தமா சார் பண்ணிட்டான்? ஆமையா, கொலைக்குத்தம் தான் பண்ணிட்டான். சார் என்ன சார் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? நான் யார சார் கொலை பண்ணேன்? அடிங்க, அரைஞ்சனா பல்லுக்கெல்லாம் செதறிடும். ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கி கொலை பண்ணிருக்க ராஸ்கல். என்ன முட்டாளுங்கறியா? என்ன சார் சொல்றீங்க? என் புள்ள அப்படிப்பட்ட பையன் இல்ல சார். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். நான் யார சார் கொலை பண்ணேன்? நீ யார கொலை பண்ண, எதுக்காக கொலை பண்ணன்னு உன்னை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கும் போது நீயே உன் வாயால எல்லா உண்மையும் சொல்லுவ. அப்ப தெரியும். கான்ஸ்டபிள், நிறுத்திட்டு வாங்க. ஐயோ சார் சார், என் புள்ள எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான் என்ன சார். சார்? தயவு செஞ்சு அவனை சார், விட்டுருங்க அவன் அந்த சார். மாதிரி எல்லாம் பண்ற ஆள் இல்ல சார். இங்க பாருங்க, உங்க புள்ள தான் தப்பு பண்ணிருக்கான்னு வீடியோ ஆதாரத்தோட இவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதான் அந்த செக்யூரிட்டி கிட்ட இருந்து எந்த எவிடன்ஸும் கிடைக்கலையே. அப்புறம் எதை வச்சு நீங்க இந்த கேஸ்ல இருந்து என் தம்பி வெளியே கொண்டு வர போறீங்க? மேடம், நான் ஒன்னும் அந்த செக்யூரிட்டியை நம்பி இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகல. என்ன நம்பி இன்வால்வ் ஆயிருக்கேன். அந்த செக்யூரிட்டி இந்த கேஸுக்கு ஒரு ஆதாரம், அவ்வளவுதான்.
அவரு மட்டும்தான் ஆதாரம்னு அர்த்தம் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆ, நல்லா புரியுது. வக்கீலுக்கு வாய் மட்டும் இருந்தா பழப்பு ஓட்டிடலான்னு எல்லாரும் சொல்றது உண்மைதான். அந்த நினைப்புல தான் நீங்களும் இருக்கீங்கன்னு கிளியரா புரியுது. யமுனா, வணக்கம் மேடம். என்னாச்சு துர்கா? அம்மா, ஒண்ணு இல்ல, தம்பி கேஸ பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதாரம் நம்பிட்டு இருந்தது அந்த செக்யூரிட்டி தானே. கடைசியில அவனும் காலை வாரி விட்டுட்டாமா. அதான் இப்ப அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். இல்ல யமுனா? அம்மாடி யமுனா, நானே உன்கிட்ட இத பத்தி பேசணும்னு தான் இருந்தேன். என் பையனை வெளியில கொண்டு வரதுக்கு வேற என்னதாம்மா வழி இருக்கு? மேடம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். கண்டிப்பா நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும். இங்க பாருங்க, நீங்க சாவகாசமா ரூம் போட்டு உட்காந்து யோசிக்கிறதுக்குலாம் இங்க நேரம் கிடையாது. என் தம்பி ஒன்னும் ஜெயில சுத்தி பாக்குறதுக்காக போகல. தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான், கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனை பிரிஞ்சு நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதனால சீக்கிரம் அவனை வெளியே கொண்டு வந்தாகணும். மேடம், நான் அதெல்லாம் யோசிக்காம இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நானும் அவரை சீக்கிரம் வெளியே எடுக்கதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது மேடம். புரியுதுமா, எதனால கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. என் புள்ள அங்க கஷ்டப்படுறத என்னால பொறுத்துக்கவே முடியலமா. கவலைப்படாதீங்க மேடம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க யமுனா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். மலரை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? இதோ வர சொல்றேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நானே போய் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. மலர், வா யமுனா. மலர், காலையிலேயே நான் உனக்கு கால் பண்ணேன், உனக்கு லைனே கிடைக்கல. ஆமா, உன் மாமா கிட்ட பேசுனியா? அவர் ஊர்ல இருந்து வந்துட்டாரா? நம்ம உடனே போய் அவரை பார்த்து அந்த வீடியோவை பத்தி விசாரிக்கணும். வீட்டுக்குள்ள வரும்போதே செண்பகவள்ளி மேடமும் துர்காவும் செக்யூரிட்டியை பார்க்க போனதை பத்தி கேட்டாங்க. என்ன சொல்ற யமுனா? நீ எதுவும் உண்மையை சொல்லிடல? நான் எப்படி மலர் சொல்லுவேன்? அதனால இங்க என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும்னு எனக்கு தெரியாதா? ஆனா ரொம்ப நாளைக்கு நம்மளால இந்த உண்மையை மூடி மறைக்க முடியாது மலர். எப்ப இருந்தாலும் இந்த விஷயம் யார் மூலமாவது தெரிஞ்சிரும். அதுக்குள்ள நாம இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். நானும் அததான் யமுனா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம தான் தவிச்சிட்டு இருக்கேன். யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மலர்? இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் உன் மாமா கிட்ட விசாரிக்கிறது மட்டும்தான். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அவர் சொன்னா மட்டும்தான் இந்த கேஸ்ல அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்க கூட முடியும். எனக்கு புரியுது யமுனா. ஆனா என் மாமா கிட்ட போய் நான் என்ன கேட்பேன்? நீங்க தான் இந்த கொலைய பண்ணீங்களான்னு என்னால எப்படி கேட்க முடியும்? நீ சொல்ற மாதிரி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அந்த வீடியோவை அவர்கிட்ட காட்டி கேட்டா கூட அது அவரை சந்தேகப்பட்டு கேக்குற மாதிரி நினைச்சிட்டாருன்னா என்ன பண்றது? அதனால ஏதாவது பிரச்சனை வந்து என் அக்காவுக்கோ இல்ல இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கோ இந்த வீடியோவை பத்தின உண்மை தெரிஞ்சிட்டா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த பிரச்சனைய பத்திலாம் யோசிக்க கூட பயமா இருக்கு யமுனா. சந்தோஷ் மாமாவை இப்படி நாம சந்தேகப்படுறோம், விசாரிக்க நினைக்கிறோம்னு தெரிஞ்சா கூட என் அக்கா மனசு உடைஞ்சு போயிருவா. அர்ஜுன் மேல பொய்யான கொலை பழி விழுந்ததையே அவளால தாங்கிக்க முடியல. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க 2 பேரையும் நினைச்சு அவ ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இப்போ அவளுக்கே இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அதை எப்படி அவளால தாங்கிக்க முடியும்? மலர், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அதை தவிர நம்மளால என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் சமாளிச்சுதான் ஆகணும். ஆனா இவ எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கா. என்ன சொல்ற நீ? ஆமாப்பா,
நிக்கிதாவை கொன்ன கொலகாரன் வேற யாரும் இல்ல, இதோ நிக்கிறாளே இவளோட புருஷன் சந்தோஷ் தான். என்ன வளரிட்டு இருக்க? நான் வளரல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லங்க, என் புருஷன் நிக்கிதாவை கொலை பண்ணல. தயவு செஞ்சு அவரை கொலைகாரன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ஏய், நல்லா இருக்குடி உங்க நியாயம். உண்மையான கொலைகாரன் உன் புருஷன். அவன கொலைகாரன்னு சொன்னதே உன்னால தாங்கிக்க முடியல. எந்த தப்புமே செய்யாத ஏன் தம்பி அர்ஜுன இந்த ஊரே கொலைகாரன்னு சொல்லி சபிச்சுக்கிட்டு இருக்கே. பெத்த தாயான எங்க அம்மாவால அதெல்லாம் கேட்டுட்டு எப்படி தாங்கிக்க முடியும்? அத்தை, நான் சொல்றத நம்புங்க அத்தை. என் மாமா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டார் அத்தை. தயவு செஞ்சு அவரை நீங்க தப்பா நினைக்காதீங்க. வள்ளி, என்னம்மா இதெல்லாம்? நீங்க சொல்றத என்னாலையுமே நம்ப முடியலையே. எதை வச்சு சந்தோஷ் தான் கொலை பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்பா, நான் ஒன்னும் ஆள் கிடைக்காம பார்வதி புருஷனை கொலைகாரன்னு சொல்லல, ஆதாரத்தோட தான் சொல்றேன். அப்படி என்னதான் ஆதாரம் வச்சிருக்க நீ? இருக்கு, ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரமும் இவகிட்ட தான் இருக்கு. ஏய், அந்த வீடியோ எடுத்து காட்டுங்க. என்ன முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறமும் எதையும் மறைச்சு எங்களை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. மலர், இவங்க என்னம்மா சொல்றாங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. என்ன வீடியோ அது? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? மாமா, இல்ல மாமா, இவங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. சந்தோஷ் மாமா அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது. அவர் மேல எந்த தப்பும் இருக்காது. ஏய், உன்கிட்ட இப்ப அந்த கொலைகாரன் நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி கேட்கல. அவன் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கான ஆதாரம், ப்ரூஃப் வீடியோவா உன்கிட்ட இருக்கு. அத கூடன்னு கேக்குறோம். பாருங்கம்மா, கேட்டுக்கிட்டே இருக்க அப்படியே நிக்கிறாளுங்க. இதுல இருந்து தெரியல, இவளுங்க 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இத நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அத்தை, சத்தியமா இவங்க சொல்ற மாதிரி எந்த தப்பான எண்ணமும் எனக்கு இல்ல அத்தை. ப்ளீஸ் என்ன நம்புங்க. சரி, நான் உன்னை நம்புறேன். அம்மா, என்னம்மா நீங்க? நீ இரு. மலர், நான் உன்னை நம்புறேன். நீ என்கிட்ட எதையுமே மறைக்கணும்னு நினைக்க மாட்டேன்னு நான் உன்னை நம்புறேன். நீயே அந்த வீடியோவை என்கிட்ட காட்டு. இங்க பாரு மலர், நான் உன் மேல நல்ல அபிப்பிராயமும் மரியாதையும் வச்சிருக்கேன். அத நீயே கெடுத்துக்காத. எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட மறைக்காம சொல்லு. பொய் சொன்னாலோ உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்க நினைச்சாலோ எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் என் புள்ள விஷயத்துல. மலர், கேக்குறோம்ல, அது என்ன வீடியோம்மா? காட்டு. கொடு. பாருங்கப்பா. பாருங்கம்மா. இப்ப தெரியுதாமா? மாமா, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க மாமா. யமுனா லாயர் தான். நீங்க சொல்றத வச்சுதான் உங்களை வெளியே கொண்டு வர முடியும். மலர், நான் அதை அன்னைக்கே சொல்லியிருக்கணும்.
அடுத்தடுத்து நடந்த எதிர்பாராத சம்பவத்தினால நான் இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படல. ஆனா இப்ப சொல்றேன். அடடா, உயர் அதிகாரிகளா வந்துட்டீங்களா? ஆளுக்கு ஒரு செட்டு யூனிஃபார்ம் வாங்கி தரேன். நீங்களே இந்த கேஸ் எடுத்து நடத்திக்கிறீங்களா? சார், கொஞ்சம் நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க சார். என் காதை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? சார், அவர் ஏதோ சொல்ல வராரு. ப்ளீஸ் அது என்னன்னு தான் கொஞ்சம் கேட்போமே. சார், நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி சார்? என் பையனையும் கொஞ்சம் பேச விடுங்க சார். யோ, உன் புள்ள பேசுறத நீ வேணா கேட்டு ரசிச்சுக்கிட்டு இரு. நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. என் ஸ்டேஷனுக்குள்ள வந்து எனக்கே ஆர்டர் போடுறியா? இங்க பார், இந்த கேஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சார், நான் ஆர்டர் எல்லாம் போடல சார். எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு தான் கேக்குறோம் சார். செய்யாத தப்புக்கு என் பையன் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு ஒரு ஆதங்கத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சார். இங்க பாருங்க, நீங்க எது வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டு போங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஒழுங்கா எல்லாரும் வெளியில போங்க. சார், ஒரு பொறுப்பான பதவியில இருந்துகிட்டு நீங்க இப்படி அலட்சியமா பேசுறது சரியில்லை சார். ஒருத்தர் மேல குற்றம் சுமத்திருக்காங்கன்னு அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் சரிதான் சார். ஆனா அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு கூட அவரை அனுமதிக்கலனா எப்படி சார்? ரூல்ஸ் படி குற்றவாளி தரப்புல இருக்கிற நியாயத்தையும் கேட்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் சார். ஏமா, ஸ்கூல் குழந்தை மாதிரி இருந்துகிட்டு எனக்கு ரூல்ஸை சொல்லி தரியா? ஆமா, முதல்ல நீ யாரு? சார், நான் ஒரு லாயர். அத முதல்ல சொல்லுங்க, இல்லன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இங்க பாருங்க, உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நான் ஆள் இல்ல. இவரை வெளியே எடுக்கிறதுக்கு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் பேசுங்க. சார், என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு போலீஸா நீங்க இருந்துகிட்டு இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க? யோ, உன் மனசுல என்ன பெரிய சேதுபதி ஐபிஎஸ்னு நினைப்பா? போலீஸ்னா எப்படி இருக்கணும்னு நீ எனக்கு சொல்லித்தர வந்துட்ட. முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. இன்னும் உங்களுக்கு 2 நிமிஷம் தான் டைம். வெளியே போகல, நிகிதா கொலைக்கு நீங்களும் உணர்ந்தேன்னு சொல்லி உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். சார், நீங்க இந்த கேஸை எந்த லட்சணத்துல இன்வெஸ்டிகேட் பண்றீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். என்னது? ஏங்க, இன்ஸ்பெக்டர் சொல்றாருல, எல்லாரும் வெளியில போங்க. மலர், வா, இது நாம வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். வா. என்னங்க? சரி, வாமா. அக்கா, வாக்கா. வாங்க மேடம். சந்தோஷ், கவலைப்படாதப்பா. உன்னை நாங்க எப்படியாவது வெளியே எடுத்துட்டோம். கிளம்புங்க. நீங்க போங்க மேடம். உங்களுக்கு தனியா சொல்லணுமா? கிளம்புங்க மேடம். வரேன்ப்பா. அக்கா, அக்கா அழாதக்கா. அக்கா அழாதக்கா. இப்ப அழுது என்ன ஆக போகுது? அதான் மொத்தமா என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டீங்கல்ல. அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஏற்கனவே என் அக்கா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. நீங்களும் இப்படி பேசி அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகாது. இதுக்கு மேல என்ன ஆகணும்? இதுக்கு மேல என்னடி ஆகணும்? கடைசியில என் புள்ளைய ஒரு கொலைகாரன்னு பழைய சுமத்தி உட்கார வச்சிட்டீங்கல்ல. நல்லா இருப்பீங்கடி, நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. பணத்தை கொடுத்து உதவி பண்ற மாதிரி பண்ணிட்டு இப்படி மொத்தமா பழி வாங்கிட்டீங்கல்ல. அத்தை, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. புரிஞ்சுக்கோங்க அத்தை. மாமா, நீங்களாவது சொல்லுங்க மாமா. சுசிலா, அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம இங்க இருந்து பிரச்சனை பண்றதுனால எதுவும் நடக்காது. முதல்ல நம்ம பையனை வெளியே கொண்டு வரணும். அதை மட்டும் பாப்போம். முதல்ல நீ வா. இல்லங்க, என் மனசு கேட்கலங்க. எப்படி இருக்கா பாருங்க. முதல்ல வா. வா சுசிலா, எப்படி இருக்கான்னு சொல்றேன்ல. பாருங்க. வாமா போலாம். அக்கா, மாமா கொன்னும் ஆகாதுக்கா, எல்லாம் சரியாயிரும்.